குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பயிற்சி 8.3ல் 13வது கணக்கு பார்க்கலாம். இரண்டு நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு குறிப்பிட்ட வாரத்தில், அதாவது திங்கள் முதல் சனி வரை செல்கிறார்கள். அவர்கள் அங்காடிக்கு சம வாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இருவரும் அங்காடிக்கு ஒரே நாளில் செல்வதற்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். வெவ்வேறு நாட்களில் செல்வதற்கான நிகழ்தகவு, அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கான நிகழ்தகவு. சரியாமா? இப்போ இந்த 3 கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.3ல 13th sum. Two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. Each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability that both will visit the shop on the same day, different days, consecutive days? Consecutive அடுத்தடுத்த நாட்கள். இப்போ பிரியா வந்து அதே மாதிரி திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் போகிறோம். அதே மாதிரி அமுதனும் அதே மாதிரி திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும். நம்ம இப்போ இதை வச்சு என்ன செய்யணும்னா, நம்ம கூறுவெளி எழுதணும். அதாவது சாம்பிள் ஸ்பீஸ் எழுதணும். நம்ம ஏற்கனவே பகடைக்கு நம்ம எழுதியிருக்கோம், அதனால உனக்கு தெரியும். இப்போ இந்த திங்கள் வந்து இங்கே இவ திங்கக்கிழமை போகிற அன்னைக்கு அவன் என்னது அமுதனும் திங்கக்கிழமை வரலாம். அல்ல இவ திங்கக்கிழமை போகிற அன்னைக்கு அவன் செவ்வாய்க்கிழமை போகலாம், புதன் போகலாம், வியாழன் போகலாம், வெள்ளி போகலாம், சனி போகலாம். புரியுதாமா? இப்போ பிரியா திங்கக்கிழமை போகிற அன்னைக்கு இவனுக்கு இத்தனை சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பிரியா செவ்வாய்க்கிழமை போகிற அன்னைக்கு அதே மாதிரி திங்கள் போகலாம், செவ்வாய் போகலாம், புதன் போகலாம், வியாழன் போகலாம், வெள்ளி போகலாம், சனி. அதே மாதிரி இங்கே புதன்னா திங்கள். புரியுதாமா? நம்ம ஏற்கனவே பகடைக்கு கணக்கு எழுதியிருக்கோம்ல, அதே மாதிரி கூறுவெளி எழுத போகிறோம். சரியா? இப்போ பாருங்க, கூறுவெளி பாருமா. அங்கே திங்கள் அதாவது பிரியா வந்து திங்கள் போகிறா. அவன் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் வரும். சரியா? அடுத்தது பாரு, அதே மாதிரி பிரியா வந்து செவ்வாய்க்கிழமை, அடுத்தது அவன் திங்கள், செவ்வாய், புதன். நம்ம ஏற்கனவே நம்ம பகடைக்கு எழுதுவோம் இல்லாமா, 1,1, 1,2, 1,3 அப்படின்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். சரியா? இப்போ பாருங்க, அதே மாதிரி இந்த கூறுவெளி எழுதியாச்சு. இப்போ என்எஃப்எஸ் எத்தனை இருக்குமா? 36. புரியுதா இல்லாம என்எஃப்எஸ் எழுதுறது? சரி, இப்போ பாருங்க, ஏ என்பது இருவரும் அங்காடிக்கு ஒரே நாளில் செல்வதற்கான நிகழ்ச்சி. அதாவது ரெண்டு பேரும் அந்த கடைக்கு ஒரே நாள்ல. அப்போ let A be the event of both will visit the shop on the same day. இப்போ ரெண்டு பேரும் ஒரே நாள்னா நம்ம இங்க இருக்குது எனக்கு ஆன்சர். இதுல இருந்தே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சரியா? அப்போ மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? 6 செட். இப்போ n of A is equal to 6, B of A is equal to n of A by n of S. இப்போ 6/36. இப்போ B of A யோட மதிப்பு என்னமா? 1/6. சரியா? சரி, இப்போ ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க. அதாவது ஏங்கிறது ஒரே நாள்ல போறது. அப்ப வெவ்வேறு நாள் சொல்றத என்னது ஏ பார் ஆப்போசிட் எடுத்துடலாம். அப்ப ஏ பார் என்பது இருவரும் அங்காடிக்கு வெவ்வேறு நாட்களில், சரியாமா, வெவ்வேறு நாட்களில் செல்வதற்கான நிகழ்ச்சி என்க. அப்போ let A bar be the event of both will visit the shop on different days. அப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியும். B of A plus B of A bar equal to 1. இப்போ B of A bar equal to 1 minus B of A. இப்போ B of A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1 minus B of A மதிப்பு என்ன? 1/6. இப்போ இது பின்னத்தில் எடுத்துட்டா 1 6, மீச்சம் எல்சிஎம் எடுத்தா 6. அப்போ 6 minus 1, 6ல் 1 கழிச்சிட்டோம்னா என்னமா? 5. இப்போ B of A பாரோட மதிப்பு என்னமா கிடைச்சிருக்கு? 5/6. சரியா? அடுத்தது மூன்றாவது கண்டிஷன் பாருங்க. B என்பது இருவரும் அங்காடிக்கு அடுத்தடுத்த நாட்கள். அப்போ ஒருத்தர் திங்கள் போனா அடுத்தவங்க செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போகணும். அந்த அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கான நிகழ்ச்சி என்க. Let B be the event of both will visit the shop on consecutive days. தொடர்ந்து நாள். அப்போ பிரியா வந்து திங்கள் போறா, அப்போ அவன் செவ்வாய், அடுத்த நாள் தொடர்ந்து வரணும், கேப் விடக்கூடாது. இவன் பிரியா செவ்வாய்னா அவன் புதன், பிரியா புதன்னா வியாழன்னா வெள்ளினா சனி. சரியாம்மா? இப்போ சனினா திங்கள் எடுக்க முடியாது, ஏன்னா இடையில என்ன கிழமை இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, கேப் வருது. புரியுதா அர்த்தம்? அப்போ n of B is equal to 5. இப்போ B of B is equal to n of B by n of S. அப்போ 5/36. புரியுதாம்மா? அப்போ
அப்போது இந்த கூறுவழி எழுதுறது மட்டும் நம்ம பகடைக்கு எழுதுகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியாம்மா? இந்த பகடைக்கு நம்ம எழுதணும்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். திங்கள் திங்கள் இங்கேருந்து திங்கள் ஆரம்பிச்சு இது ஃபுல்லாக இது ஃபர்ஸ்ட் லைன். அடுத்து இங்கே செவ்வாயில் ஆரம்பித்து அதே மாதிரி எடுத்து செகண்ட் லைன். புதனில் ஆரம்பித்து அதே மாதிரி தேர்டு. அப்படியே வரிசையாக நம்ம பகடைக்கு எழுதுவோம்ல, அதே மாதிரி எழுதணும். புரிஞ்சுதாம்மா? தேங்க்யூ.